நண்பர்களுக்கு வணக்கம். 2025ஆம் ஆண்டு விசுவாவிசு வருடம் ஐப்பசி மாதம் ராசி பலனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக ராசி பலனை எல்லோரும் அவரோட எதிர்பார்க்குறீங்க. அது ஜோதிட ஆர்வலராக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இன்னைக்கு ஜோதிடத்தினால ஒரு முழு நம்பிக்கை ஈடுபாடு வந்துருக்குங்கிறது தான் உண்மை. சரி, நம்ம ராசிக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிநாதன் இந்த மாதம் பூரா நீச்சத்தில் இருக்கிறார். நீச்சம் அப்படிங்கிறது என்ன, குறைந்த அளவு ஒரு பாமத்துவம் தான். நீச்சம் அப்படின்னாவே அங்கே என்னன்னா உன் உடம்பு செயல்படுறது போயிடுது, மனம் செயல்படுறது போயிடுது. என்ன, ராசிநாதன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் ரிஷபராசிக்காரங்க எல்லாமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பொதுவாக ஒரு லக்ஸரி வாழ்க்கையை விரும்பக்கூடிய நீங்கள் இந்த மாதம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு 3இல் குரு, 4இல் சந்திரன் கேட்கிற மனோகாரன் வலுத்திருக்கிறார், 5இல் சுக்கிரன் நீச்சமாகிறார், 6ஆம் இடத்தோடு சூரியன் செவ்வாய் புதன் தொடர்பு கொடுத்து நல்ல அமைப்பாக இருந்தாலும் 11 ராசிக்கு 11 சனி இருக்கிறது மிகவும் நல்ல ஒரு அமைப்பு தான். சரி, என்னதான் சார் நடக்கும்? எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான் இது. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் எல்லாம் எதிர்பார்க்கறது என்ன, முக்கியமாக பெரியவங்களாக இருந்துச்சுன்னா தன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பிள்ளைங்க படித்து முடிக்கணும், நல்லா படிக்க வைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. படித்து முடித்த பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும், வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இது எல்லாமே நடக்குமா சார்? இந்த மாதத்தில் என்னதான் மாற்றம் வரும்? எல்லாருடைய எதிர்பார்ப்பானது தானே. அதுக்கப்புறம் தானே சொத்து வாங்கணும், பணம் சேர்த்தணும், இதெல்லாம் அப்புறம் தானே. உனக்கு வேலை கிடைச்சா தானே சம்பாதிக்க முடியும். முதல்ல வேலை தானே. ஒரு பொண்ணு பார்க்க போனால் கூட முதல்ல எடுத்தோடனே என்ன வேலை, என்ன சம்பளம். இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, நான் ராசி பலனில் நிறைய விஷயத்தில் சொல்லிட்டு வரேன். என்னுடைய குருநாதன் சொல்லிட்டு இருக்காரு. இந்த குரூப்பில் ஜாதகம் போடுறாங்க எல்லாமே, பொம்பளை ஜாதகம், பசங்க ஜாதகம் எல்லாமே திருமண தகவல் மையத்தில் போடுறாங்க. அதில் போடுறது எல்லாமே ரொம்ப மனசு சங்கடமான சில விஷயங்கள் தான் அதில் வருது. எதுவுமே தெரியாமல் சுத்த ஜாதகம், நாகதோஷம், செவ்வாய் தோஷம், கலச தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம், அந்த யோகம், இந்த யோகம் நம்ம பாட்டுக்கு போடுறாங்க. அவனுக்கு தெரிஞ்சு போடுறாங்களா தெரியாமல் போடுறாங்களான்னு நமக்கு தெரியல. நாகதோஷம் அப்படிங்கிற 20 வயசுல கல்யாணம் ஆகுது. சுத்த ஜாதகம் தோஷமே இல்லை, சுத்த ஜாதகங்கிற 50 வயசு வரைக்கும் கல்யாணமே ஆக மாட்டேங்குது. இதை ஏன் அவங்களுக்கு புரியலன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன ஏன் தோஷம்? தோஷம்னா என்ன, கெடுதல். ஒரு ஜாதகத்துல தோஷம் நீ கொண்டு வர, 2ல் ராகு இருந்தா நாகதோஷம், லக்னத்துல ராகு இருந்தா நாகதோஷம், 8ல் கேது, 8ல் ராகு, 7ல் ராகு, நாகதோஷம், செவ்வாய் தோஷங்கிற தோஷம்னா கெடுதல். ஆனா அந்த நாகதோஷம் செவ்வாய் தோஷம் உள்ளவங்க ஹையர் போஸ்ட்ல இருக்கிறான், நல்ல சம்பளத்தில் இருக்கிறான். இன்னொரு விஷயம், இந்த பெண்ணை பெற்றவங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் குறிப்பா சொல்லக்கூடியது. இந்த ராசி பெண் ராசிங்கிறதுனால நான் இதை விளக்கமாக சொல்றேன். பெண்ணை பெற்றவங்களுக்கு பாருங்க, வேலை அப்படிங்கிறதுக்கு 12 கட்டத்தில் ஒரு பாவம் பேசும். தொழில் அப்படிங்கிறதுக்கு, வேலை தொழிலுக்கு ஒரு பாவம் பேசும். வருமானத்துக்கு 2, 6, 10, 2, 9, 11 இந்த பாவம் வருமானம். மொத்தம் 100 ரூபாய் சம்பாதிக்கிறானா, 1000 ரூபாய் சம்பாதிக்கிறானா, 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறானா, எடுப்புல என்ன வேணாம், 2 லட்ச ரூபாய் சம்பளம் தான் பொண்ணு கொடுக்கணும் பாரு, யோசிக்கிறீங்க பத்தியா? அடுத்த பாவம் அவன் வச்சு வாழவானா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. அந்த அறிவுலாம் உங்களுக்கு யோசனை வராது. நீங்க அங்கேயே விழுந்துடுறீங்களே. 2 லட்ச ரூபாய் சம்பளம்னே வந்துடுற, 2 லட்சம் சம்பளம், ஐடி சாஃப்ட்வேர், ஒரு பெரிய ஜாப் அப்படின்னா அங்கேயே விழுந்துடுறேன். இப்போ போன வாரத்தில் கூட என்னுடைய செல்லுக்கு 97ல் பிறந்த பிள்ளைங்க உடனே கல்யாணம் ஆகி டைவர்ஸு. எங்கேயா போச்சு உங்களுக்கு எல்லாம் யோசனை? ஏன் இந்த மாதிரிலாம் வீணா வந்து ஆசைப்பட்டு குழம்பி வீணா பெண்களுடைய வாழ்க்கையை, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்க? ஒரு தடவை பெண்கள் டைவர்ஸ் ஆகிட்டா அதுக்கப்புறம் நீ உனக்கு அது நல்ல வாழ்க்கை அமைங்கிறது ஏதாவது இருக்கேன்? அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. ஆக சுக்கிரன் நீச்சத்தில் இருக்கும்போது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் பூராவும் இன்னொரு 2 மாதத்துக்கு உங்கள் கணக்கு இருக்கு. 1.5 மாதம் என்னுடைய இது. 2 மாதத்துக்கு திருமண வாழ்க்கையை பற்றி நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அப்படி யோசிச்சு நீங்கள் செய்யுங்கன்னா அது நல்ல வரணும் அமையாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, திருமண வாழ்க்கையை பற்றி யோசித்து பேசி முடிவடிச்சு சில பேருக்கு அது தெரிய வந்துடுது, அப்புறம் வேண்டாம் நிறுத்திடுறாங்க. சில பேருக்கு தெரியாமையே அந்த வாழ்க்கையை இணைச்சிடுறாங்க. அந்த வாழ்க்கை 1 மாதம் 2 மாதம் முடிஞ்ச உடனே அந்த வாழ்க்கையில் ஒரு கசப்பான சம்பவத்தை நடந்து வாழ்க்கையை பிரிச்சிடுது. இந்த அமைப்புலாம் இந்த ராசிக்காரனுக்கு இப்போ நடக்கும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயத்தில் வேலையை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன அப்படின்னா, ராசிநாதனுக்கு இங்கே 10ஆம் இடத்தோடு ராகு தொடர்பு கொள்றாரு. வேலைக்காக பணம் கட்டுறது, பணத்தை கட்டி வேலை வாங்கிடலாம்னு இந்த குறுக்கு வழியில் முயற்சி செய்கிறது, அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்கள் எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கணும். குறுக்கு வழியில் நீங்கள் வேலை தேடலாம், பணம் கட்டலாம், உங்கள் பணம் போயிடும். 10ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. 10ஆம் இடத்துல சனியும் ராகுவா இருந்தால் இருக்கிற வேலையவே நீ விட்டுருவேன். என்ன
செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை இந்த வேலை எனக்கு பிடிக்கல, இவன் எனக்கு அதிகமாக வேலை வைக்கிறான், இந்த சம்பளம் எனக்கு 10,000 விட்டுட்டு திரும்பி சும்மா சுத்த ஆரம்பிச்சிடுவார். இது செய்யும். அதனால தான் ஒவ்வொரு பாவகம் 10ஆம் இடம் தொழில் பாவகம் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்லப்படுது. அந்த 10ஆம் இடத்துல தொழில் பாவமாக இருந்தாலும் 10 ராகு வரும்போது பிறக்கும் போதே 10 ராகு இருக்கிறவன் தொழில் செய்ய முடியாத ஒரு அமைப்பை பண்ணும். பிறக்கும் போதே 9 ராகு இருக்கிறவங்க இன்னும் சிக்கலை உண்டு பண்ணும். 9 சனியும் ராகுவும் அந்த தகவலால் பாதிக்கப்பட்டுருவார். இது ஒரு பொதுவான விதி. இது 10 இருக்கு. அதனால 10 ராகு 11 சனி வர்றது தவறு கிடையாது. தொழில் ரீதியான அமைப்புல இருக்கிற வேலையை விடாம இருந்தீங்கன்னா புத்திசாலி. அதே சமயத்துல அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க ஒரு சில நண்பர்களுக்கு தொழில் ரீதியான அமைப்புல இடமாற்றங்கள், தூர இடங்களுக்கு மாற்றங்கள் வரும். அது கணவன் மனைவி பிரிவை ஏற்படுத்தும். பிரிவு அப்படிங்கிறது வாழ்க்கை எனக்கு வேண்டாங்கிற பிரிவு, சுப பிரிவுன்னு சொல்லப்படுது. நீங்களும் ஒரு வேலையில் இருப்பீங்க, உங்களுக்கு துணைவியாக ஒரு வேலையில் இருப்பாங்க. அப்போ அவங்க ஆணுக்கு ஒரு பக்கம் டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவான். ஃபோனில் பேசிக்கிட்டு நீங்கள் லைஃப் ஓட்ட வேண்டியதான். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படி தான் போகும். அதனால் தொழில் வேலை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். தொழிலில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு தொழிலை நீங்கள் விட்டுறக்கூடாது. ஏன்னா ரிஷபம் அப்படிங்கிறது ஒரு லக்ஸரியான லைஃப் இருக்கக்கூடியங்கிறத நாங்கள் சொல்லுவோம். திருமண வாழ்க்கைக்கு முயற்சி பண்ண வேண்டாம். இப்போ திருமணத்துக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம், அடுத்த மாதம் 2 மாதத்துக்குமே அங்கே வாங்கிக்கணும். நம்ம குறைவு அப்படி பண்ணனா அது நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. மேற்கொண்டு புது வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணலாம். புது வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். சில பேர் வெளிநாட்டை விரும்புவாங்க, வெளி மாநிலத்தை விரும்புவாங்க. வெளி மாநிலமாக வெளிநாட்டிலேயே வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் பணம் பொருளாதாரத்தில் மேம்பட்டு தான் இருப்பீங்க. ஒன்னே மைனஸ் இங்கே திருமண வாழ்க்கை மட்டும் ஏற்கனவே இருந்தால் அது இந்த நண்பர்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய அமைப்பில் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரிவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. கல்யாணம் ஆனவங்களை சொல்லுவாங்க. திருமணம் ஆகியிருந்தால் கண்டிப்பாக டைவர்ஸ் பாயிண்ட் வேலை செய்யும். ஏன் அப்படின்னா ராசியை சனி பார்க்கறது தப்பு. ராசியை சனி பார்த்துட்டா நீ மென்டல் ஆகி போயிடுறிய. வைத்தியகாரனாக இருக்கிறது சனி தானே. சனியும் ராகும் தான் ஒருத்தரை குழப்புற வேலையை செய்யும். தெளிவில்லாத மனம் கெட்டு போகும். மனம் கெட்டு போய் பொண்டாட்டி சந்தேகப்படுறது, பிள்ளைங்களை சந்தேகப்படுறது, அப்பா அத்தாவை சந்தேகப்படுறது, இது எல்லாமே நீங்க தான், உங்களால தான் வருது. இது எல்லாத்தையும் உண்டு பண்றது சனி தான். சனின்னு பார்த்தாவே அவன் பைத்தியம் முடிச்சு சந்தேகம் முடிச்சுட்டு தான் ஒன்று பேசிக்கிட்டு திருப்பிக்கிட்டு குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு இருப்பாங்கிறது தான் உண்மை. அந்த சனி பார்வை கடுமையாக இன்னைக்கு இருக்குது. ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கிறார். நல்ல புத்தியே உனக்கு இல்லை. இந்த மாதம் பூரா மட்டும் இல்லை, நான் குருபட்சத்தில் இந்த வருஷம் பூராமே சொல்லலாம். இந்த மாதத்துக்கு உண்டான பலன் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த ராசிக்காரங்க பூராமே இந்த வருடம், இன்னொரு வருடம், 2 வருஷத்துக்கு இப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் எல்லா விஷயத்துலையும் யாரையும் திட்டாமல், யாரையும் சந்தேகப்படாமல், யாரையும் பேசாத. உங்கள் வயசு முதிர்ந்த ஆரம்பிச்சுன்னா நீங்கள் ஒரு 60-70 வயசில் இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக பிள்ளைங்களை திட்டக்கூடாது, பிள்ளைங்களை சந்தேகப்படக்கூடாது. அந்த பிள்ளை கரெக்டாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். பிள்ளை அது தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு பேசி அதை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வீட்டில் அப்புறம் அது தேவையில்லாத விலைகள்லாம் சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த சனி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள். பிரச்சனைனா என்னங்க? எல்லாம் சண்டை. குடும்பத்தில் சந்தோஷமாக யாரும் இருக்க மாட்டீங்க. குடும்பம் சந்தோஷமா இருக்காது, நிம்மதியாக இருக்காது. ஒருத்தனை திட்டிக்கிட்டு இருந்தா எப்படி? நீ ஒழுங்கா இருக்கு, குடும்ப தலைவன் ஒழுங்கா இருக்கணும். இல்லை குடும்பத்தில் அந்த வாலிபன் பெருசா இருக்கிறான்னா அவன் ஒழுங்கா தொழிலை பண்ணிக்கிட்டு யாரையும் பேசாது திட்டாது உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கணும், குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும். அதை பண்ண மாட்டீங்க. நீங்க நானும் அதே சம்பாதிக்கிறேன், என் வருமானத்தை தான் எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறீங்க. இந்த வார்த்தை வரும். தன்னை தன்னை இப்படி கர்வமா பேசக்கூடிய ஒரு வார்த்தை. ஆமா, உங்ககிட்ட ஒரு ஆளுக்கு தான் வருமானம் இருக்குதுன்னா மற்ற பிள்ளைகள் எதுவும் போக முடியலன்னா நீ தான் பார்க்கணும். அதில் என்ன கர்வம் வேண்டியிருக்கு? இந்த சனி பார்வை கர்வத்தை உண்டு பண்ணும். இது வீட்டில் மட்டும் நடக்காது, வெளியில போனீங்கனாலும் நீ மற்றவங்க மட்டம் தட்டி தான் பேசுற. அதுதான் பிரச்சனையாகும். யாரை எதுக்கு நீ மட்டம் தட்டி பேசுற, கர்வமா பேசுற, ஆணவத்தோடு இருக்கிற அப்படிங்கிறது தான் இது. அந்த ஆணவ போக்கும் கர்வமான அமைப்பும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ உண்டு. ஏன்னா தன்னிலை மறந்தவர்களா இருப்பீங்க. இந்த மாசத்துல நீங்க எல்லாம் தன்னை மறந்து தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படுவீங்க. அதனால அப்பா அந்த மகனுக்குள்ள பிரச்சனை வரும். மகனா இருந்தால் அப்பனை பிடிக்காம போகணும், அண்ணன் தம்பிகளை பிடிக்காம போகணும், சகோதர சகோதரிகளை பிடிக்காம போகணும். இத்தனை வேலையும் இந்த ராசிக்காரங்க செய்ய இந்த மாசம் ராசிநாதன் பழகணுங்கிறது இதுதான் நாங்கள் சொல்ல வரோம். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது குடும்பத்தில் குடும்ப பிரிவுகள், நீ குடும்பத்தை விட்டு நீ விலகி நான் உங்களோட இருக்க மாட்டேன்னு விலகி தூரமாக போய் இருக்கக்கூடிய அமைப்புலாம் அங்கே ஏற்படுத்தும். பார்த்து நீங்கள் எல்லா வகையும் அனுசரித்து போகிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பேர் கண்டிப்பாக உண்டு. ஆனால் நீங்கள் நல்ல பேர் வாங்குற மாதிரி எனக்கு தெரியல. வீட்டு விட்டு விலைக்கு போய் நான் தான் சம்பாதிக்கிறேன், இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறேன், குறுக்கு வழி கையாளக்கூடிய அமைப்பு நான் சொல்கிறேன் அப்படின்னா. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 6ஆம் இடத்தோடு புதன் தொடர்பு கொள்வார். தப்பு. இந்த ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி புத்தியெல்லாம் சிந்தனைலாம் உங்களுக்குலாம் கொடுக்கும். சூதாட போக வைக்கும், ட்ரேடிங்கு போக வைக்கும், ஷேர் மார்க்கெட்டுக்கு போக வைக்கும்,
பணம் போயிடும் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ நான் சம்பாதிக்க எனக்கு திறமை இருக்குது, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதனால இந்த குறுக்கு வழியை அதிகமாக கையாளுற அமைப்பு இருக்கு இந்த மாதம். அதனால ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருக்குமே தயவு செஞ்சு எச்சரிக்கையாக ஒரு விஷயத்தை சொல்றது, புத்திசாலித்தனமாக உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துற வழியை பாருங்க. நன்றி, வணக்கம்.